நண்பர்களே, பல தடைகளை தாண்டி 2 நாள் போராட்டத்துக்கு பிறகு இந்த சுவிட்சர்லாந்தினுடைய பொக்கிஷமான ரம்யமான இந்த வாட்டர்ஃபாலை பார்க்க நான் வந்துவிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த காட்சிகளை உங்கள் கண்குளிரவும் தந்துவிட்டேன். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதற்கான கொடுத்த விலைதான் மிக அதிகம் என்றாலும் பல மனிதர்களுக்கு என்னுடைய கதை பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும். இந்த நாட்டுக்கு வரக்கூடியவர்கள், இந்த இடத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கும் என்ற அடிப்படையில் இதை பகிர்ந்தது சந்தோஷம். சரி, நாங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே போய் இந்த வாட்டர்ஃபால் உங்களுக்கு கொஞ்சம் அண்மையில் காண்பிக்கிறோம். என்ன ஒரு அழகான படைப்பு. சுவிட்சர்லாந்தில் இருக்கும் ஸ்டாபி ஃபால் சுமார் 100 மீட்டர் உயரத்தில் இருந்து பாயும் ஒரு பிரமிக்க வைக்கும் ஒரு நீர்வீழ்ச்சி தான். இதன் ஸ்பெஷல் விஷயம் என்னென்னு சொன்னால், இது ஒரு பெரிய டூரிஸ்ட் ஹாட்ஸ்பாட் என்று உலக பிரசித்தி பெற்ற ஒரு இடம் இல்லை. உலகளாவிய ரீதியிலிருந்து மக்கள் வரக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் ஒவ்வொரு நாளும் இதற்கு மெல்ல மெல்ல தேடி வந்து இந்த அதிர வைக்கும் அழகை பார்த்து ரசிக்கிறார்கள். அல்ப் ஆஷியன்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய அல்பைன் ஹம்லெட்டுக்கு அருகில் தான் மலைகளுக்கும் மேயும் மாடுகளுக்கும் நடுவில் இது இயற்கையாக அமைந்திருக்கும் ஒரு அற்புத நீர்வீழ்ச்சி தான். பாருங்கள் நண்பர்களே, இறைவன் செதுக்கிய அழகிய சிற்பம் இதுதானோ? மலைகளின் அடியில் அழகாய் தவழும் ஸ்டோபி ஃபால் அருவியை பாருங்கள். முத்து போல தண்ணீர் விழுது, வெள்ளி நூலாய் கீழே வருது. இயற்கையின் அழகை ரசிக்க ரசிக்க உள்ளம் முழுவதும் மகிழ்ச்சி பொங்குதே. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இங்கிருந்து விழும் நீரானது ஸ்டோய்பன் ஆற்றின் தொடர்ச்சியாக வருகிறது. வசந்த காலத்திலும் பனிக்கட்டி உருகும் காலத்திலும் நீர்வீழ்ச்சி மிகவும் பவர்ஃபுல்லாக இங்கு வந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன தெரியுமா? இதை பார்க்க 1 மணித்தியாலத்துக்கு மேலே நடக்க வேண்டி ஏற்படும். ஆனால் பாதையெல்லாம் இட்செல்ஃப் சுவிட்சர்லாண்ட்ஸ் போஸ்ட்கார்ட் மாதிரி அல்பைன் ஹவுசஸோடும் பசுமையான மெடோஸோடும் எல்லா பக்கமும் மலைகள் நடுவில் இந்த 100 மீட்டர் வாட்டர்ஃபால். என்ன ஒரு சீனிக் காட்சிகள்! எப்படி ஒரு அழகான ஒரு அமைதியான இயற்கையின் கொண்டாட்டமான ஒரு இடம்தான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து பூமிக்கு இறங்கிக் கொண்டிருக்கிறது. அதனுடைய பிரம்மாண்டம், அதனுடைய அதிர்வு, அதற்கு நடுவிலே ஒரு அமைதி, இவை அனைத்தும் மேஜிக்கல் மொமெண்டாக இருக்கிறது. இயற்கையின் ஒட்டுமொத்த அழகும் இங்கே ஒன்றாக கொட்டி கிடக்கிறது. அதனால்தான் ஸ்டோய்பி ஃபாலை ஹிடன் சுவிஸ் ஜெம் என்று அழைப்பார்கள். சுவிட்சர்லாந்தின் லவுட்டர்ப்ரோன் வில்லேஜ் எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே போல இந்த ஸ்டோய்பி ஃபாலும் உலகளாவிய ரீதியில் மிகவும் பிரபலமாகிவிட்டது. இயற்கையான சுவிஸ் ஆல்ப்ஸுடைய எக்ஸ்பீரியன்ஸை விரும்பும் மக்கள் இந்த கஷ்டங்களை தாண்டி இந்த வாட்டர்ஃபாலை தேடி வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம்தான் இந்த ஸ்டோய்பி ஃபால். அதனால்தான் நானும் கூட பயணத்தில் தடை வந்தும் கார் பழுதாகியும் கூட மீண்டும் அதை சரி செய்து இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து வல்ல இறைவனை அங்கே புகழ்ந்து அதே நேரம் அந்த கிப்லாவும் அதை நோக்கி இருக்கும் அந்த காட்சியையும் உங்களுக்கு காண்பித்தேன். அங்கே தொழுது கொண்டேன். சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு அற்புதமான அனுபவம்! நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தால் நிச்சயமாக ஒரு கமெண்ட் பண்ணி போடுங்க. இன்னொரு காரணங்களை சந்திப்போம். நண்பர்களே, நான் பேசுவது உங்களுக்கு கேட்கிறதா? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், I have done it. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ். Allahu Akbar! Allahu Akbar! Subhanallah! Hope you guys enjoyed it.
சரியா இந்த வாட்டர் ஃபாலை பார்த்து தொழுதா கிப்லாக்கு நேரா நிக்கிறோம். حمدا لك ربي أحييت روحي وأنرت قلبي وهبتني لسانا ذاكرا وقلبا شاكرا يا خالقي وهبتني لسانا ذاكرا وقلبا شاكرا يا خالقي